முன்கதைச் சுருக்கம். தினேஷ் 27 வயது கல்லூரி பேராசிரியர். பார்கவி அந்த கல்லூரியில் மாணவி. பார்கவிக்கு தினேஷ் சாரின் மீது அவளை அறியாமலே ஈர்ப்பு ஏற்படுகிறது. வகுப்பு முடிந்தபின் தினேஷ் பார்கவியிடம், நீ காதலில் விழுந்தால் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு குழம்புவாயா என்று கேட்டார். பார்கவி உறைந்து போய் நிற்கிறாள். இனி அத்தியாயம் 3. பார்கவி தினேஷ் கேட்ட கேள்வியுடன் உறைந்து நின்று, சார் என்று மெல்ல கேட்டாள். தினேஷ் சிரித்து, ஒன்னும் இல்ல, சும்மா கேட்டேன் என்றார். ஆனால் பார்கவி அவர் சொல்ல விரும்பியதை இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாள். இதை எப்படி சும்மா கேட்க முடியும் என்ற குழப்பம் அவளது மனதை பூர்த்தி செய்தது. அவள் இந்த நிலையை எப்படியோ சமாளிக்க முயற்சித்தாள். அப்போது கல்லூரி முதல்வரின் அறிவிப்பு வந்தது. இந்த வருட கலாச்சார விழாவை நடத்துவதற்கான பொறுப்பு தினேஷ் சாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒத்திகைகளுக்கு விரைவில் அறிவிப்புகள் வரும். அறிவிப்பை கேட்ட பார்கவிக்கு ஒரு புதிய உணர்வு அவளது உள்ளத்தை அடக்கி வைத்தது. இப்போது தினேஷ் சாருடன் கலாச்சார விழாவுக்காக நிறைய நேரம் சேர்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய நடனமும் விழாவில் இருக்க வேண்டும். பார்கவி கலாச்சார விழாவின் அறிவிப்பை பொறுத்தவரை தினேஷ் சாரின் முன்னிலையில்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தாள். ஆனால் அவளது மனதில் ஒரு குழப்பமே அதிகமாக கொண்டது. பார்கவிக்கு தினேஷ் சாருடன் சேர்ந்து இருக்கப் போகிறோம் என்பது வித்தியாசமாக, உற்சாகமாக, விருப்பமாக இருந்தது. ஒத்திகை ஆரம்பிக்கும் முன் நிகழ்ச்சி நிரல் வாங்குவதற்காக தினேஷின் கேபினில் பார்கவி மட்டும் தனியாக நின்றிருந்தாள். அப்போது திடீரென தினேஷ் பார்கவியை பார்த்து, பார்கவி, நான் என்று வித்தியாசமாக, நிதானமாக ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒலிபெருக்கியில் மீண்டும் அறிவிப்பு வந்துவிட்டது. கலாச்சார விழாவின் ஒத்திகைகள் நாளை காலை துவங்கும். அனைவரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தினேஷ் சொல்ல வந்தது பாதியில் நின்றது. பார்கவி அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவர் என்ன சொல்லப் போகிறார்? என்னுடைய கண்கள் எதற்காக இப்போது காத்திருக்கின்றன? தொடரும்.